சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் திடீரென்று உடல்நலக் குறைவின் காரணமாக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கு பின்னணியில் என்ன காரணம்? உண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு காரணம் அவரது உடல்நலக் குறைவா அல்லது கைதுக்கு பயந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா? ஏனென்றால் பீகாரில் தற்பொழுது பாஜக கூட்டணி அமோக வெற்றியடைந்துள்ள நிலையில் தமிழகத்தை குறிவைத்துள்ளது பாஜக. மேலும் திமுகவை போட்டியிட்டு வெற்றியடைவதை விட திமுகவின் உண்மை முகத்தை மக்களிடம் கூறினால் மக்களுக்கே தெரிந்துவிடும் திமுகவில் இருப்பவர்கள் நல்லவர்களா என்பது. ராணிப்பேட்டை தொகுதியில் சுமார் 5 முறை போட்டியிட்டு வெற்றியடைந்தவர்தான் காந்தி அவர்கள். தற்பொழுது கைத்தறி மற்றும் நூல்துறையின் அமைச்சராக பதவி வகித்து வரக்கூடிய காந்தி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் எப்ப வேண்டுமானாலும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுவார் காந்தி என்று நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது பீகார் தேர்தலில் பாஜக வெற்றியடைந்த கையோடு தமிழகத்தை திரும்பியுள்ளது. அதிலும் குறிப்பாக திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் பெயர் இடம்பெற்றிருப்பதையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யக்கூடிய நிலையில் காந்தியின் பெயர் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த சர்டிபிகேட்டை வைத்து தன்னை சிறையில் அடைக்க முடியாதவாறு முன்ஜாமீன் பெற்றுவிடலாம் என்பதற்கேற்ப இந்த முடிவிற்கு வந்துள்ளார். மேலும் அவரது உடல்நிலை என்ன கண்டிஷனில் இருக்கிறது, என்ன பிரச்சனை என்பதை ஏன் மருத்துவர்கள் வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்பும், குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து இன்று மாலை சந்திக்க உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் நெசவு மற்றும் துணிநூல் அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் குஜராத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த நூல்களில் பல கோடி ஊழல் முறைகேடு செய்திருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையாகவே காந்தி அவர்களுக்கு உடல்நிலை குறைவு என்றால் நலம் பெற்று வர வேண்டும். ஆனால் கைதுக்கு பயந்துதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.